சிவன் பக்தர்களுக்கு வணக்கம். சிவாய நம. ருத்ரபக்தி சிவன் தரிசனம் சேனலின் அன்பு வணக்கங்கள். நாம் பார்த்து கொண்டிருப்பது ருத்ராட்சம் சீரீஸ் எபிசோட் 13. ஓம் நமச்சிவாய. முந்தைய வீடியோவில் ஆறுமுக ருத்ராட்சம் பற்றிய கேள்விக்கு தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா, ஏழுமுக ருத்ராட்சம். ஏழுமுக ருத்ராட்சம். ருத்ராட்சம் என்பது ஒரு விதை இல்லை, அது சிவனின் கண்ணீர் துளி. ஒவ்வொரு முகத்திலும் ஒரு ரகசியம். அதில் 7 கோடுகள் கொண்டது ஏழுமுக ருத்ராட்சம். இந்த 7 கோடுகள் சாதாரண கோடுகள் இல்லை, அவை சக்தியின் அடையாளம். ஏழுமுகத்தின் தத்துவம். 7 என்ற எண் ஆன்மீகத்தில் மிகவும் முக்கியம். 7 லோகங்கள், 7 சப்தங்கள், 7 சக்கரங்கள், 7 ரிஷிகள், 7 நாட்கள். இந்த 7 எண்ணின் அதிர்வை தாங்கி நிற்கும் வடிவம்தான் ஏழுமுக ருத்ராட்சம். எந்த தெய்வ சக்தியுடன் தொடர்பு? பாரம்பரியமாக 7 முகம் மகாலட்சுமி சக்தியுடன் தொடர்புடையது என்று சில ஆகம மரபுகள் குறிப்பிடுகின்றன. மேலும் சில மரபுகளில் சப்தமாதா, அதாவது 7 தெய்வத்தாய்கள் சக்தியுடனும் இணைக்கப்படுகிறது. இது செல்வ சக்தி, பூமி சக்தி, சக்தி தத்துவம் ஆகியவற்றின் சின்னம். புராண பின்னணி. சிவன் ஆழ்ந்த தபஸில் இருந்தபோது அவரது கண்களிலிருந்து விழுந்த கண்ணீர் துளிகள் பூமியில் விதையாக மாறியது. அதுவே ருத்ராட்சம். அதில் முக எண்ணிக்கை அந்த சக்தியின் வெளிப்பாடு. 7 முகம் சக்தியின் பல அடுக்குகளை குறிக்கிறது. உருவ அமைப்பு. இயற்கையாக உருவான 7 கோடுகள், நடுவில் இயற்கை துளை, மேல் முதல் கீழ் வரி தெளிவான பிரிவு. மேபால் வகை பொதுவாக வட்டமாக இருக்கும், இந்தோனேஷிய வகை சற்று சிறியது. ஆர்டிஃபிஷியல் கார்விங் இருந்தா கோடுகள் ஷார்ப்பா இருக்கும். நேச்சுரல் பீட்ல அன்ஈவன் வேரியேஷன் இருக்கும். ஆன்மீக அடையாளம். 7 முகம் உள்ளுணர்வு, நிலைத்தன்மை, பூமி தத்துவம். 7 என்ற எண் கம்ப்ளீட்னஸை குறிக்கும் எண், லைஃப் சைக்கிள் ரிதமை குறிக்கும் எண். அதனால் இது முழுமையின் சின்னம். அணியும் முறை. திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சுத்தமான நிலையில் பால் அல்லது நீர் கொண்டு சுத்தம். ஓம் நம சிவாய அல்லது லக்ஷ்மி மந்திரம். அணியும்போது மனநிலை முக்கியம். யார் அணியலாம்? ஆன்மீக ஆர்வமுள்ளவர்கள், தியானம், ஜபம், மந்த்ரா பிராக்டிஸ் பண்றவர்கள், மனநிலை கட்டுப்பாடு விரும்புவோர், டிசிப்ளின் டெவலப் பண்ண நினைக்கிறவர்கள், சக்தி தத்துவம் புரிந்தவர்கள், 7 எண்ணின் ஆன்மீக அர்த்தம் புரிந்து அணிவோர், மரியாதையுடன் அணிய தயாரானவர்கள். ருத்ராட்சாவை சேக்ரெடா ட்ரீட் பண்ணணும். யார் அணியக்கூடாது? ஜஸ்ட் ஸ்டைல்காக, ட்ரெண்ட், ஷோ ஆஃப், ஸ்டேட்டஸ்காக அணியக்கூடாது. மதுபானம் அல்லது தவறான பழக்கம் அதிகமாயிருப்பவர்கள், சேக்ரெட் ஆப்ஜெக்டை ரெஸ்பெக்ட் செய்யாத வாழ்க்கை இருந்தா அவாய்ட் செய்யணும். டவுட் அல்லது மாக் மைண்ட் செட். இது ஒர்க் ஆகுமான்னு சேலஞ்ச் மைண்ட் செட்ல அணியாதீங்க. ரெகுலரா கழட்டி போட்டுடுறவர்கள், கண்டினியூட்டி இல்லாத டிவோஷனை அவாய்ட் செய்யணும். அணியும்போது கவனிக்க வேண்டியது: சுத்தமான மனநிலை, நல்ல எண்ணம், நெகட்டிவ் ஆக்ட் அவாய்ட், ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர். ருத்ராட்சா வியர் பண்ணா லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு இல்ல, மனம் சேஞ்ச் ஆகணும். பயன்கள். செல்வ ஆற்றல். 7 முகம் செல்வ சக்தியை ஈர்க்கும் அதிர்வாக கருதப்படுகிறது. பணம் வருவதற்கான மனநிலையை உருவாக்கும் என்று நம்பிக்கை. மன அமைதி. ஓவர் திங்கிங், அன்னெசரி ஃபியர் குறைய, உள்ளுணர்வு நிலைத்தன்மை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. நெகட்டிவ் எனர்ஜி புரொடெக்ஷன். பாரம்பரியமாக திருஷ்டி, தீய சக்தி போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு தரும் என்று நம்பப்படுகிறது. நிலைத்தன்மை. 7 என்பது பூமி தத்துவத்தின் எண். லைஃப் ஸ்டெபிலிட்டி, கிரவுண்டட் ஃபீலிங் தரும் என்று கூறப்படுகிறது. ஆன்மீக முன்னேற்றம். தியானம் செய்யும்போது மனம் ஒருமைப்பட உதவும் என்று நம்பிக்கை. லக்ஷ்மி கடாட்சம். மகாலட்சுமி அருள் நிலைக்க அதிர்வை தூண்டும் என்று சில மரபுகள் கூறுகின்றன. கர்ம சுமை குறைதல். பழைய கர்ம தடை மெதுவாக குறையும் என்று ஆன்மீக மரபு நம்புகிறது. இன்றைய முடிவுரை. 7 முக ருத்ராட்சம் உடலில் தொங்கும் விதையல்ல, அது உன் மனநிலையை உயர்த்தும் நினைவூட்டு. செல்வம் வெளியில வர்றதுக்கு முன்னால் உள்ளே உருவாகணும். 7 முகம் கொண்ட ருத்ராட்சம் உடலில் தொங்கும் விதையல்ல, அது ஒரு அதிர்வு, அது ஒரு நினைவூட்டு. நீ முழுமையானவன். 7 நிலைகளிலும் நீ சமநிலை பெற முடியும். இந்த தொடரில் ஒவ்வொரு எபிசோடிலும் ருத்ராட்சத்தை சுற்றியுள்ள விவரங்களை மெதுவாக தெரிந்துட்டு வர்றோம். இந்த எபிசோடில் 7 முக ருத்ராட்சம் பற்றி தெளிவாக பார்த்தோம். அடுத்த எபிசோடில் 8 முக ருத்ராட்சம் பற்றி விரிவாக பார்க்க போறோம்.
இந்த பயணத்தில் உடன் இருப்பதற்கு நன்றி. சிவனருள் அனைவருக்கும். ஓம் நமச்சிவாய.